சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்று காலையில் கண் விழித்ததும் இத பாருங்க. பணவரவு அதிகரிக்கும். அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டானது செவ்வாய்க்கிழமையில ஏப்ரல் 14ஆம் தேதி வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்ம முருகபெருமான வழிபடுவோம். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கீழே கமெண்ட்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. சித்திரை 1ஆம் தேதி காலையில எழுந்ததும் எந்த பொருளை நம்ம பார்க்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு அந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சித்திரை வருட பிறப்பன்று அதனாலதான் கணிக்காணுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது நிறைய பழங்கள் எல்லாம் ஒரு தட்டுல வச்சு அதுல பூவு, மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது மாதிரி மங்கள பொருட்களையும் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சிருக்கணும். அதை தான் முதல்ல தரிசிக்கும்படி செய்வாங்க. இதை தான் கணிக்காணுதல் அப்படிம்பாங்க. சரி, இப்ப எந்த பொருட்கள்ல நம்ம கண் விழித்தோம் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் பணவரவு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வெள்ளிக்காயின். தங்கத்தை விட பாத்தீங்கன்னா வெள்ளிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால வெள்ளிக்காயின், அதுவும் மகாலட்சுமி பொறிக்கப்பட்ட, குபேரன் பொறிக்கப்பட்ட வெள்ளிக்காயின் இருக்குன்னா அது மிகவும் சிறப்பு. இல்ல அப்படின்னா நீங்க சாதாரண வெள்ளிக்காயினே எடுத்துக்கலாம். அதை பக்கத்துல படுக்கிற இடத்துல வச்சுக்குங்க. இல்ல அந்த கனி காணுதல் மாதிரி அந்த மங்கள பொருட்கள் கனியெல்லாம் உங்க ஒரு தாம்பாள தட்டுல போட்டு பக்கத்துல ஒரு டேபிள்ல வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் இந்த வெள்ளிக்காயினை நீங்க வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுத்து கண் விழிக்கிற மாதிரி இருக்கணும், வச்சுக்கலாம். இல்ல தலைக்கு அடியிலேயே நீங்க வச்சுக்கலாம். இந்த வெள்ளிக்காயினை எடுத்து அதை காலையில பாருங்க. அந்த வெள்ளிக்காயினை நல்லா கைகள்ல எடுத்து அதை உணர்ந்து நமக்கு நன்கு பணவரவு இந்த வருடம் வரும், தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும், தொழில்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவான திங்கிங்கோட நீங்க நினைச்சு அந்த காயினை உணர்ந்து பாருங்க. அடுத்தது தங்கக்காயின். தங்கக்காயினையும் இதே மாதிரி எடுத்து 2 நிமிடமாவது 3 நிமிடமாவது அதை உற்று நோக்க வேண்டும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தானே இந்த பழங்கள் எல்லாம் நம்ம எடுத்து வைப்போம். அந்த பழங்கள்லாம் நீங்க எடுத்து வைக்க முடியல, என்கிட்ட இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த காயினை மட்டும் நீங்க தலைக்கு பக்கத்துல வச்சுக்குங்க. அதை காலையில எடுத்து நல்லா ஒரு 2 நிமிடம் இப்படி உற்று நோக்கி நல்லா பாருங்க. இது மாதிரி வெள்ளிக்காயின், தங்கக்காயின், இந்த மாதிரி நாணயங்கள்ல நீங்க கண் விழிச்சிங்க அப்படின்னா, அடகு வச்சுட்டு மீட்க முடியாமல் ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பல வழிகள்ல அதற்கு பிறகு சேரும். ஏன் அதை உற்று பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காயினை உற்று பார்க்கும்போது நம்ம மனதுல பணத்தை பற்றிய சிந்தனைகள் காலையில எழுந்ததும் அந்த இதுல கண் விழிக்கிறப்ப இருக்கிறதுனால பண வசியம் ஏற்பட்டு நமக்கு தொழில்ல வியாபாரத்துல நல்ல லாபம் ஏற்படும். இந்த வெள்ளிக்காயின்னு, தங்கக்காயின்னு இதெல்லாம் இல்ல அப்படின்னா கையில நீங்க வளையல் போட்டிருப்பீங்க, மோதிரம் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை கூட நீங்க முதல்ல எழுந்ததும் அதை கண் விழிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தங்க நாணயமும் இல்ல, வெள்ளி நாணயமும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோர்கிட்டையுமே 5 ரூபாய் நாணயம் இருக்கும். கண்டிப்பா 5 ரூபாய் நாணயம் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த 5 அப்படிங்கிற எண் குபேரனுக்குரியது. அதனால 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை நல்லா தடவி உற்று பார்த்து குபேரனோட உருவம் அதுல தெரிவதாக உணர்ந்து அந்த காயினை உற்று நோக்க வேண்டும். குறைந்தது 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த வெள்ளிக்காயினாயிருந்தாலும் சரி, தங்கக்காயினாயிருந்தாலும் சரி, 5 ரூபாய் நாணயமாயிருந்தாலும் சரி, அதை பீரோவில் வச்சிருங்க. அடுத்தது தாமரை மலர். தாமரை மலர்ல தானே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார். இந்த தாமரை மலர் சித்திரை 1ஆம் தேதி கண்டிப்பா வீட்டுல வாங்கி வச்சுக்குங்க. இத சாமி கிட்ட வைக்கிறதும் உகந்தது. நீங்க காலையில கண் விழிக்கணும் அப்படின்னா இரவே ஒரு தட்டுல இந்த தாமரை மலரை வச்சு நல்லா லைட்டா தண்ணி தெளிச்சிருங்க. அது நல்லா மலர்ந்து இருக்கும். அது மாதிரி செஞ்சுட்டு நீங்க காலையில எழுந்ததும் தலைக்கு பக்கத்துல ஒரு தட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம கண் விழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை நல்ல ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் உற்று நோக்குங்கள். அதுல மகாலட்சுமியோட உருவம் தெரிவதாக மனக்கண்ணுல உணர்ந்து, எனக்கு பணம் நிறைய வழிகள்ல வரப்போகுது, எனக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்க போகுது, முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு பாசிட்டிவான திங்கிங்களோடு அந்த மகாலட்சுமி உருவமும் அந்த தாமரையில் தெரிவது போல உணர்ந்து அந்த தாமரை மலரை பாருங்க. அடுத்தது தீபம். வீட்டில் காலையிலேயே மற்றவர்கள் பெண்கள் எழுந்திருந்து தீபம் ஏற்றி வைத்திருந்தார்கள் அப்படின்னா அந்த தீபத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. அது காமாட்சி விளக்கா இருக்கலாம், குத்து விளக்கா இருக்கலாம், அகல் விளக்காக இருக்கலாம், எந்த விளக்கோ அந்த தீப ஒளிச்சுடரை பார்க்கறது அவ்வளவு நல்லது. அப்படி பார்க்கறது மூலமா குழந்தைங்க எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும்.
அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தீபச் சுடரை பார்க்கறது. அடுத்தது குலதெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்க, இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்க, விநாயகரோட உருவத்தை பாருங்க, சித்தர்கள் மகான்களோட உருவத்தை நீங்க பாருங்க. வேற மதத்துல இருக்கிறவங்க உங்களுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா, அதை நீங்க பார்க்கலாம். அதையும் நீங்க தொடர்ந்து 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் மனமுருக பார்க்க வேண்டும். எந்த தெய்வத்தை பார்க்குறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம், ஸ்லோகம் இல்ல அந்த நாமம் வெறும் பேராவது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த பெருமாளை பார்க்குறீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி வாய் விட்டு சொல்லணும். வாய் மந்திரத்தை சொல்லுது, கண்களால் அந்த தெய்வத்தை பார்க்குறோம், காது அதை கேட்குது, கையை கூப்பி வணங்குறோம், மனம் உருக அந்த தெய்வத்தை நினச்சி வணங்குறோம். இது மாதிரி செய்யறப்ப நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நமக்கு எல்லா விதத்திலையும் சுப பலன்களையும் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நமக்கு சேரும். அடுத்தது பசுமாடு. பசுமாட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆனா எல்லோராலையும் பசுமாடை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால கோமாதா போட்டோ ஒன்று வாங்கி பெட்ரூம்ல எப்பவுமே ஒட்டி வச்சிருக்கலாம். அதை பார்க்கறப்ப காலையில எழுந்ததும் கண் விழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் இந்த பெட்ரூம்லலாம் சீனரி ஒட்டுறவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி கோமாதா படத்தை வாங்கி வச்சுக்குங்க. கோமாதால அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதாக ஐதீகம். அதனால கோமாதா போட்டோ வாங்கி வச்சு அதை ஒட்டி பாருங்க. வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பசுமாட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் பாபம் போக்கும் அப்படிம்பாங்க. பக்கத்துல கோவில் இருக்கிறவங்க இந்த காலையில எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் கோபுரம் தரிசனம் செய்வதும் ரொம்ப நல்லது. அடுத்தது வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரையோட போட்டோவை வீட்டுல ஒட்டி வச்சுக்குங்க. இதுல எப்படி இருக்கணும் குதிரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குதிரையானது அமைதியா அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையை தான் நம்ம பார்க்கணும். இந்த குதிரையானது ஆனா வெள்ளை குதிரையாக தான் இருக்கணும். இந்த குதிரை ஒரு குதிரையா இருக்கணும், அல்லது 7 குதிரை படம் இருந்தது அப்படின்னா அதை ஒட்டி வச்சு நீங்க பார்க்கலாம். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை பார்க்கும்போது. அடுத்தது தேன். தேன்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். மகாலட்சுமிக்குன்னு இல்லை, எந்த தெய்வங்களுக்கும் நம்ம அபிஷேக பொருட்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த தேன் தான். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும், நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படணும் அப்படின்னா இந்த தேனை காலையில கண் விழிக்கிறப்ப நீங்க கண்டிப்பா பார்க்குற மாதிரி வச்சுக்குங்க. காலையில எழுந்ததும் நீங்க குளிக்காட்டி கூட பரவாயில்ல, கிழக்கு திசை நோக்கி நின்று சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்துல தான் வழிபடணும். அதற்கு பிறகு சூரியனை பார்க்குறேன் அதெல்லாம் கிடையாது. சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல மேகமூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல சூரியனை வணங்குனீங்க அப்படின்னா சூட்சும ரூபத்துல பல பலன்கள் உங்களுக்கு சேரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.